السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ. السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ கடந்த தினத்துல இறைவன் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்பதுல கருத்து வேறுபாடுள்ள முக்கியமான விஷயத்துல ஒன்று இறைவன் உருவமற்றவன் என்பதை முழுமையாக நம்பணும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் கற்ற ஈமான். அதன் அடிப்படையில சஹாபா பெருமக்கள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்தை நம்ம சென்ற வாரம் கடந்த பாடத்துல பார்த்தோம். அதே போல இமாம்கள், தாபியன்கள், ஐமே அர்பாக்கள், முஹத்திசீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இந்த மாதிரி அறிஞர்களுடைய கொள்கை என்ன, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையாங்கிற விஷயத்துல கொள்கை என்ன. இன்னைக்கு வஹாபிகள் மக்களை எப்படி சூழ்ச்சி செஞ்சு வழிகட்ட கொள்கைக்கு இழுத்துட்டு போறாங்க என்பதை நம்ம அதிகமா எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். வச்சிருந்தாதான் நம்ம எதிரிகளை எப்படி எதிர்கொள்றது, நம்ம மக்கள் எப்படி பாதுகாக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். வஹாபிகள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஹாபாக்கள் நமக்கு சான்று கிடையாது, முன்னோர்கள் நமக்கு சான்று கிடையாது, இமாம்கள் நமக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான அளவுகோல் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்களை சஹாபாக்களிடமிருந்தும், தாபீன்களிடமிருந்தும், இமாம்களிடமிருந்தும், முஹத்திசீன்கள், முஃபஸ்ஸின்களிடமிருந்தும், சுருக்கமாக சாலிஹான முன்னோர்களை விட்டும் இப்போ உள்ள மக்களை பிரிக்கிறாங்க. இது மிகப்பெரிய சூழ்ச்சி. ஏன்னா அப்படி பிரிச்சுட்டாதான் இன்னைக்கு இவன் இஸ்லாம் என்கிற பெயர்ல மக்கள்கிட்ட எந்த வேணாலும் சொல்ல முடியும். அதுக்கு இஸ்லாம் என்ற சாயத்தை பூச முடியும், தௌஹீத் என்கிற சாயத்தை பூச முடியும், தூய கொள்கை என்கிற சாயத்தை பூச முடியும், பூசி இதுதான் சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போகும் என்கிற சாயத்தை பூச முடியும். அப்ப அதுல எதிரிகள் வெற்றி காண்பதற்கு அவன் எந்த விஷயத்தை பயன்படுத்துறான், என்ன சூழ்ச்சி செய்யறான் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள், இமாம்கள், தாபியன்கள், முஹத்திசீன்கள், முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், சாலிஹீன்கள், இவங்களை விட்டு இந்த உம்மத்தை பிரிக்கணும். أستاذ பிரிச்சாதான் இவன் புதிய கொள்கையை கொடுக்க முடியும். அப்ப அதனால வணக்கம் أستاذ. நம்ம இமாம்கள் கேக்குதா? சவுண்ட் கொஞ்சம் கம்மியா கேக்குது. சவுண்ட் கம்மியா கேக்குதா? ஜி இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? ஜி ஜி இப்ப நல்லா கேக்குதா? ஜி இது வரைக்கும் பேசுனது ஓரளவு கேட்டுச்சு தானே? ஜி ஜி சரி. அப்ப முன்னோர்களை விட்டும் இந்த உம்மத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா இவன் எந்த கொள்கையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியும், ஆபத்தான கொள்கையை. அதனாலதான் இவன் சஹாபாக்கள் வேண்டாம், இமாம்கள் வேண்டாம், சாலிகான முன்னோர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் இந்த சமூகத்துக்கு இருந்து அவங்கள தூரப்படுத்துறான், அல்லது அவங்களை விட்டு இந்த சமூகத்தை தூரப்படுத்துறான், பிரிக்கிறான். முன்னோர்கள் அவசியம். அவர்கள் எப்படி மார்க்கத்தை விளங்கினார்களோ, எப்படி கொள்கையில் இருந்தார்களோ, அதை அடிப்படையா வச்சுதான் இந்த சமூகத்தை நம்ம இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும். 1400 ஆண்டு காலங்களாக எது நம்பிக்கையா இருந்துச்சு அதுதானே இஸ்லாம். இப்ப அதனால தானே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் கேள்விப்படாத புதிய வழிகட்ட கருத்துக்களை உங்கள்ட்ட கொண்டு வருவாங்கன்னு சொன்னதுக்கு காரணமே முன்னோர்களுடைய விஷயத்தை பாருன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம இமாம்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வஹாபிகள்கிட்ட சில சமயம் கேள்வி கேட்பான், உங்க இமாம்கள் சொல்லியிருக்காங்களா, சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு இடையில இந்த கேள்வியும் கேட்டுக்குவான். அதனால எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், முன்னோர்கள் பாதையில இருந்து எல்லாமே. அந்த அடிப்படையில இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹை பத்தி சொல்கின்ற பொழுது, ஈமான் பாடம் நடத்துகின்ற பொழுது, ஒஹுவ ஷையுன் லாக்கல் அஷியா, இறைவன் ஒரு ஷையாக இருக்கிறான், லாக்கல் அஷியா மற்ற ஷைகளை போன்று, மற்ற பொருட்களை போன்று அல்ல. இறைவன் ஷெய் அப்படின்னா எப்படி விளங்குறது?
அசல்ல ஷெய்னா மௌஜூதுன்னு ஒரு பொருள் இருக்குது. அப்ப அதை விளக்குறாங்க. மான ஷெய்யி, இறைவன் இருக்கிறான்னு சொன்னோம், ஷெய்யின்னு சொன்னோமா இல்லையா, அந்த ஷெய்யினுடைய பொருளாகிறது இஸ்பாத்துஹு, அவன் இருக்கிறான் என்று நம்புவது, பிலா ஜிஸ்மின், ஜிஸ்ம் இல்லாமல், ஒலா ஜௌஹரின், அவன் ஜௌஹராகவும் இல்லாமல், ஒலா அரலின், அவன் அரலாகவும் இல்லாமல் இறைவன் இருக்கிறான் என்று நம்புவது. ஒலா ஹத்தலஹு ஒலா லித்தலஹு ஒலா நித்தலஹு ஒலா மிசரலஹு, அல்லாஹ்வுக்கு எல்லை கிடையாது, அல்லாஹ்வுக்கு எதிர்மறையானவன் கிடையாது, அல்லாஹ்வுக்கு இணையானவன் கிடையாது, ஒலா மிஸ்ரலஹு, அல்லாஹ்வுக்கு ஒப்பானவன், இப்படி அல்லாஹ் இருக்கத்தான் செய்யறான். அப்ப இந்த இடத்துல வந்து இறைவன் ஒரு ஷெய்னா என்ன, இஸ்பாத்துஹு பிலா ஜிஸ்ம், ஜிஸ்ம் இல்லாமல் இருக்கிறான் என்று நம்புவது. அப்புறம் ஜிசுமுன்னா நேத்து கடந்த பாடத்துல நான் சொல்லியிருப்பேன். ஜிசுமு அப்படின்னு சொன்னா மந்திக்கு பாஷையில சொல்றதா இருந்தா மாலகு தூளுன்னு அரலும் ஒமுக்குன், எந்த ஒரு செய்யுக்கு வந்து தூளு அரல் ஒமுக்கு இருக்கிறதோ அதுக்கு ஜிசுமுன்னு சொல்லுவோம். அதாவது நீளம் ஆழம் அகலம் இந்த மூன்றும் இருந்தா அதுக்கு ஜிசுமு அப்படின்னு சொல்றது. இந்த ஜௌஹரும் இல்லை, இறைவன் ஜௌஹர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஜௌஹர் அப்படின்னா என்ன, நான் நேத்து கடந்த முறை அதுதான் விளக்க வந்த, டைம் ஆகி போச்சு. ஜௌஹர் அப்படின்னு சொன்னா மா யகூமு பி நப்சிஹி, எது சுயமாக நிலை பெற்று நிற்கிறதோ அதுக்கு பேரு ஜௌஹர். அது அது இருப்பதற்கு இன்னொன்று இருந்தாதான் இது இருக்கும் அப்படின்னு கிடையாது, சுயமாகவே இருக்கும். உதாரணமா மனிதனை எடுத்துக்கொள்வோம், நாம் சுயமாகவே தான் இருக்கிறோம். நம்ம பயன்படுத்துற பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள்வோம், சுயமாகவே இருக்கிறது. சரி, இந்த சுயமாக இருக்குது என்பதை இன்னும் அதனுடைய யதார்த்தத்தை ஹக்கீகத்தை புரியணும்னு சொன்னா அதனுடைய எதிர்மறை சொன்னா புரியும். இன்னமுல் அஷ்யாத்து துஅரஃபு பிஅலதாதிஹா, ஒரு செய்ய பொறுத்த வரைக்கும் அதனுடைய எதிர்மறையை கொண்டுதான் முழுமையாக விளங்கி கொள்ள முடியும் அப்படிம்பாங்கல்ல. இப்ப அதன் அடிப்படையில ஜௌஹருக்கு எதிர்மறை அரலு. அரல புரிஞ்சுட்டா ஜௌஹர் இன்னும் நல்லா புரியும். இப்ப நம்ம ஜௌஹருக்கு என்ன சொன்னோம், மா யகூமு பி நப்சிஹி, எது சுயமாக நிலை பெற்று இருக்கிறதோ அதுக்கு ஜௌஹர். எதிர்மறை பாருங்க, அரல் அப்படின்னு சொன்னா மாலா யகூமு பி நப்சிஹி பல் யகூமு பி கைரிஹி, எது சுயமாக இருக்காதோ இன்னொன்றை கொண்டு இன்னொன்றின் துணை கொண்டு இருக்குமோ அதுக்கு பேர் அரலு. அதாவது அரலு என்பதை வந்து தனியாக கண்ணால பார்க்க முடியாது. அரல் என்பதற்கு தனி வடிவம் கிடையாது. அரல் வந்து இன்னும் சுயமாக இல்லாம இன்னொன்றோடு அதை புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா மனிதனுடைய சிரிப்பு எடுத்துக்கொள்வோம். மனிதனுடைய உணர்வுகள், அழுகை, ஆச்சரியம், இது போன்ற திடுக்கம், இந்த மாதிரி மனித உணர்வுகள் இருக்கா இல்லையா. உதாரணத்துக்கு சிரிப்புன்னு பேசுவோம். சிரிப்பு என்பதை மட்டும் தனியா பார்க்க முடியாது. ஆனா லாஹிக்கோடு லிஹக்க பார்க்கலாம். சிரிக்கக்கூடியவனிடம் சிரிப்பு பார்க்கலாமே தவிர வெறுமனே சிரிப்பு என்பதை மட்டும் தனியா பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அப்ப சிரிப்பு என்பது சுயமாக இல்லை, பல் யகூமு பி கைரிஹி, மாறாக அது இன்னொன்றோடு அடுத்த ஒன்றோடு தான் ஜாயிண்ட் ஆகிருக்குது. அப்ப லாஹிக்கோடு தான் லிஹுக்கு இருக்கே தவிர லிஹுக் என்பது தனியா கிடையாது. அழுகையை எடுத்துக்கொள்வோம், அழுகையை தனியா பார்க்க முடியாது. அப்ப அழக்கூடியவனோடு அழுகை இருக்கிறது. அப்ப ஆறுதல் என்ன, சுயமாக இருக்காது, இன்னொன்றோடு இருக்கும். அப்ப தனியாக அதை பார்க்க முடியாதுன்னு அதுக்கு நம்ம விளங்கிக்கலாம். அப்ப ஜௌஹர் பொறுத்த வரைக்கும் அது சுயமா இருக்கும், தனியா பார்க்க முடியும். அதனால தான் நான் மனிதன் உதாரணமா சொல்றேன். நம்ம கையில பேனா இருக்கு, எழுதுறோம், அந்த பேனா என்பது ஜௌஹர், ஏன்னா அது சுயமா இருக்குது. சரி, இப்ப நிறத்தை எடுத்துக்கொள்வோம். நிறங்கள் இருக்குது, நிறங்கள் இருக்குதுல, வெள்ளை, கருப்பு, சிவப்புன்னு இருக்குது. நிறங்கள் என்பதும் அரளு தான், ஏன்னா அதை சுயமா தனியா பார்க்க முடியாது, இன்னொரு பொருளோடு தான் அதை பார்க்க முடியும். வெள்ளை என்கிற நிறத்தை ஏதாச்சும் ஒரு பொருள்ல அது கலந்திருக்கும் போது அது வெள்ளை பொருள். பச்சை என்பது நிறம், அந்த நிறம் ஏதாச்சும் ஒரு பொருளோட சேர்ந்திருக்கும் போது அந்த பச்சை நிறத்தை பார்க்க முடியாது, தவிர பச்சை என்கிற அந்த பொருளை மட்டும் தனியா பார்க்க முடியாது. ஏன்னா நிறங்கள் என்பது அரபு, இன்னொன்றோடு ஜாயிண்ட் ஆகி தான் அதை பார்க்க முடியும். ஒரு இலை எடுத்துக்கொள்வோம், மர இலை எடுத்துக்கொள்வோம், மரத்தினுடைய இலை பச்சையா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இலையின் வழியாகத்தான் பச்சையை பார்க்கிறோமே தவிர பச்சைங்கிற நிறத்தை தனியா பார்க்க முடியாது. ருசியை எடுத்துக்கொள்ளுங்க, அது வந்து இனிப்பாக இருக்கட்டும், கசப்பாக இருக்கட்டும், துவப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு, அந்த இனிப்பு அந்த ருசிகள் அனைத்துமே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் என்னதான், அரபுதான். நீ இனிப்புங்கிற மட்டும் தனியா பார்க்க முடியாது, அது ஏதாச்சும் ஒரு பொருளோட ஜாயிண்டா இருக்கும். அந்த பொருளை சாப்பிடும்போது இனிப்பு நம்ம உணர்ந்துக்கலாம். இனிப்பு என்பது தனியா பிரிக்க முடியாது, கசப்பு என்பது தனியா எடுக்க முடியாது, அது ஒரு பொருளோட ஜாயிண்டா இருக்கும். அப்போ அரலுனா என்ன, மாலா யகூமு பி நஃப்ஸிஹி, அது சுயமாக இருக்காது, பல் யகூமு பி கைரிஹி, மாறாக இன்னொன்றோடு அது என்ன செய்யும், நடைபெற்று இருக்கும். அப்ப ஜௌஹர்னா என்ன, அதுக்கு நேர எதிர் யகூமு பி நஃப்ஸிஹி, எது சுயமாக இருக்கிறதோ அது ஜௌஹர். அப்போ இந்த உலகத்துல நீங்க வந்து உலகத்தினோட அத்தனை செய்களையும் பிரிச்சா ரெண்டாவது பிரிக்க முடியும், ஒண்ணு ஜௌஹர் அல்லது அரபு. இந்த ரெண்டை தாண்டி ஒண்ணு இருக்காது. ஒண்ணு ஜௌஹரா இருக்கும்,
அல்லது அரலாக இருக்கும். ஜௌஹர்னு சொன்னா ஜிஸ்மு எல்லாமே அதுக்குள்ள கொண்டு போயிடலாம். ஆக ஜௌஹர் அரல் இந்த ரெண்டு தான். இப்ப இந்த இடத்துல இறைவன் வந்து ஜிஸ்மாகவும் இல்லை, இறைவன் வந்து ஜௌஹராகவும் இல்லை, இறைவன் வந்து அரலாகவும் இல்லை. இப்போ ஒரு 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 செய்யுக்கு வந்து உருவம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உருவம்னு வரும்போது அதுக்கு இது எல்லாமே வருங்க. ஜிஸ்முன்னு வந்துடும். வேற என்ன வரும்? அது ஜௌஹர் என்ற பேரும் கொடுக்க முடியும். ஒரு ஜிஸ்முன்னு வரும்போது அரல் வருமா வராதா? அரல் வரதான் செய்யும். ஏன்னா உணர்வுகள் இருக்குது இல்ல. அது அரல் அது சிரிப்பு அழுகை சந்தோஷம் எல்லாம் இருக்க தானே செய்யுது. அப்ப அரல் அதை வந்துடும். ஒரு ஒரு ஜிஸ்முன்னு வந்துட்டுன்னு சொன்னா அது ஒரு ஒரு உருவம் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா இது எல்லாமே வரும். அதே போல ஹத்து வந்துடும். ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் அப்படிங்கிற அந்த ஹத்து வருதா இல்லையா? இந்த உலகத்துல எந்த பொருளையும் எடுத்துங்க, அதுக்கு ஒரு ஹத்து இல்லாம இருக்குமா? அதுக்கு ஒரு எல்கை இருக்கும். அப்ப வந்து ஒரு ஒரு செய்ய வந்து ஒரு உருவம் கொடுத்த பிறகு அது ஹத்து வருது. உருவம் கொடுத்த பிறகு அதுக்கு லித்து வரும். எதிர்மறை. ஒரு ஆண் எடுத்துக்கிட்டா பெண்ணு, ஏதோ ஒரு வகையில அதுக்கு ஒரு எதிர்மறை வரும். கன்ஃபார்மா அது ஏதோ ஒரு வகையில அதுக்கு எதிர்மறை இருக்கும், லித்து வந்துடும். அதே போல வந்து அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிசில் இருக்கும். ஒரு உவமை ஒப்பு இருக்கும். ஒரு ஜிஸ்மு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் மனசேன், இன்னொரு மனிதன் இருக்கிறார், அவர் என்ன மாதிரி ஒரு மனிதர், மிசில் வந்துடும். அவரும் அதுக்கு முக அமைப்பு முக தோற்றம் அந்த மாறுபடுமே தவிர அவருக்கும் முகம் உண்டு எனக்கும் முகம் உண்டு. அவருக்கும் அந்த முகத்துல 2 கண்கள் இருக்குது. அவருக்கும் கைகள் உண்டு எனக்கும் கைகள் உண்டு. அப்ப ஏதோ ஒரு வகையில மிசில் வந்துடும், உருவம்னு வந்துட்டா. அப்ப அதனாலதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ் பத்தி விளக்கும் போது எப்படி சொல்றாரு, அல்லாஹ் வந்து செய்யி ஓ மான செய்யி இசுபாத்துஹு பிலா ஜிஸ்மின் ஒலா ஜௌஹரின் ஒலா அரலின் ஒலா ஹத்தலஹு ஒலா லித்தலஹு ஒலா நித்தலஹு ஒலா மிசலலஹு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு ஜிஸ்முக்கு என்னென்ன இருக்குதோ அது அனைத்தையுமே நஃபி பண்றாரு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது அனைத்துமே ஒரு ஜிஸ்மினுடைய அடையாளங்கள். அல்லாமாத்துல் ஜிஸ்ம் புதுசு, இது எல்லாமே இல்லாமையிலிருந்து வந்ததற்கான அடையாளங்கள். இது அனைத்துமே யாருக்கு இருக்க சாத்தியம் இல்லை, அல்லாவுக்கு இருக்க சாத்தியம் இல்லை என்கிற கருத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூல்ல பதிவு செய்யறாங்க. ஷரஹுல் ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூல் புதிய பிரிண்டுல வந்து நீங்க 42வது பக்கம் 43வது பக்கத்துல நான் சொன்ன அந்த வாசகங்கள் இடம்பெறும். புதிய பிரிண்டு அமைப்புல உள்ள கிதாபை சொல்றேன், பழைய காலத்து கிதாப் மாடல சொல்லல. புதிய பிரிண்டுல வந்ததுல வந்து 42வது பக்கம் 43வது பக்கத்துல நீங்க இந்த நான் சொன்ன அந்த வாசகத்தை பார்த்து குறிப்பிடுத்துக்கலாம். அதே போல வந்து இந்த வஹாபிகளை பொறுத்த வரைக்கும் இறைவன் வந்து நம்ம என்ன சொல்றோம், இறைவன் உருவமற்றவன் சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு வஹாபி என்ன பண்றான், வஹாபி கொள்கை இறைவனுக்கு உருவம் இருக்கு. இவன் மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணிடுறான் கேட்டா, இமாம்கள் மேல ஒரு பொய்யான ஒரு ஒரு இட்டுக்கட்டான ஒரு செய்தியை வந்து புனைந்து மக்களை ஏமாத்துறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூட அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குங்கிறாரு. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு யார் சொல்றாராம்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்களாம். இத ஏதோ ஒரு மீட் ஒரு சின்ன ரூம் எடுத்து அறை எடுத்து அது உள்ள 4 பேர் உட்கார்ந்து பேசல. வஹாபிகள் மேலப்பாளையத்துல பகிரங்கமான இடம், பஜார் திடல், பிரபலியமான இடம். அந்த பஜார் திடல்ல வச்சு பெரிய அளவுக்கு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்ல சேத்தான் வந்து அதாவது செவடால் எப்படி அபூ ஹனீஃபாவே சொன்னார், அவரை நீங்கள் உருவ வணங்கின்னு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு இப்ப அவன் முட்டாத்தனமா பேசிட்டு போயிட்டான். அவன் என்ன விளங்கிக்கிட்டான், அவன் தப்பா விளங்கிக்கிட்டான். அதுதான் சரி நம்பிக்கிட்டான். நம்பி அவன் பெரிய நமக்கு எதிரான ஒரு ஆதாரத்துக்கு போட்டு நம்மளா அப்படி தலை குனிஞ்சு அப்படி முடங்கிடுவோம்னு நினைச்சுக்கிட்டான். நினைச்சு பஜார் மேலப்பாளையம் பஜார் திடல்ல அது என்ன சொல்றான், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அல் ஃபிக்ஹுல் அப்ஸத்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அப்படின்னா. அல் ஃபிக்ஹுல் அப்ஸத் நூல் தெரியுமா, எல்லா மதரசாக்களும் அது பாடத்திட்டத்தில் இருக்கிறது அப்படின்னா. நீங்க நடத்துற கிதாப் தானப்பா, நீங்க ஓதுன கிதாப் தானப்பா, அந்த கிதாப் உங்க அபூ ஹனீஃபா இமாம் தானப்பா, அந்த அபூ ஹனீஃபா இமாம் தானப்பா அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை வாசிக்கிறான். ஒலஹு யதுன் ஒ வஜ்ஹுன் ஒ நஃப்சுன் கமா தக்கரஹுல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன். அதோட நிறுத்திட்டான். இதுக்கு மொழிபெயர்ப்பு அவன் எப்படி செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் சொல்ற மொழிபெயர்ப்பு நான் சொல்றான். ஒலஹு யதுன், எதுன்னா நம்ம டக்குன்னு பழிச்சு என்ன அர்த்தம் புரியும், கையின்னு அர்த்தம் புரியும். அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. அவன் எப்படி அர்த்தம் வைக்கிறான் பாருங்க. ஓலஹு எதுன், அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது. ஓ வஜ்ஹுன், அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது. ஓ நஃப்சுன், அல்லாஹ்வுக்கு நஃப்சு உள்ளம் இருக்கிறது.
கமா தக்கரஹுல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே அல்லாஹ் எப்படி சொன்னானோ எதை சொன்னானோ அதே போன்று அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நப்ஸ் இருக்கிறது என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அல் ஃபிக்ஹுல் அபஸத் நூல் எழுதியிருக்காரப்பா. உங்க மதுஹப் நூல் தானப்பா, உங்க மதரசால பாடத்திட்டத்தில் இருக்கிற நூல் தானப்பா, உங்க அபூ ஹனீஃபா இமாம் தானப்பா. நீங்க உங்க அபூ ஹனீஃபா இமாம போய் உருவ வணங்கின்னு சொல்லுவீங்களா, முஜஸ்ஸிமான்னு சொல்லுவீங்களா, முஷப்பிஹான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு பகிரங்கமா மேடை போட்டு பேசிட்டு போயிட்டான். அல்லாவுடைய அருள்ல அன்னைக்கு நம்ம அதுக்கு அடுத்தே நம்ம என்ன செஞ்சோம், அதே இடத்துல வந்து பதில் மீட்டிங் போட்டு இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொன்னார், எந்த கிதாப்ல சொன்னார், எப்படி சொல்லியிருக்கிறார், நீ என்னடா புரிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கணும் வைங்களேன். அதோட ஓடி போயிட்டான். அதுக்கு பதிலே பேசல, விட்டா போதுன்னு ஓடி போயிட்டானோ. அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டா, அல் ஃபிக்ஹுல் அபஸத்ங்கிற நூல் வந்து இமாம் மாசார் பாடத்திட்டத்தில் இருக்குன்னு அது முதல்ல பொய். சரி, அல் ஃபிக்ஹுல் அபஸத் என்கிற நூல் இமாம் அபூ ஹனீஃபா எழுதியிருக்காரானா எழுதியிருக்கிறாங்க, அது உண்மை. சரி, இவன் சொன்ன வாசகம் வலஹு யதுன் வ வஜ்ஹுன் வ நஃப்சுன் கமா தக்கரஹுல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன் அப்படின்னு இவன் சொன்ன வாசகம் இருக்கு பாருங்க. அந்த வாசகம் அல் ஃபிக்ஹுல் அபஸத்துல இருக்கான்னு பார்த்தா அதுல கிடையாது. அல் ஃபிக்ஹுல் அபஸத்துல இருக்குன்னா, அல் ஃபிக்ஹுல் அபஸத்ங்கிற நூல் மாசால பாடத்திட்டத்தில் இருக்குன்னா பாடத்திட்டத்தில் அல் ஃபிக்ஹுல் அபஸத் கிடையாது. அவன் எந்த வாசகம் சொன்னாலும் அது அல் ஃபிக்ஹுல் அபஸத்துல இல்ல. சரி, அவன் சொன்ன வாசகம் எதுல இருக்குது? இருக்குது, எதுல இருக்குது? அல் ஃபிக்ஹுல் அக்பர்ல இருக்குது. அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற அந்த நூலுல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் என்ன சொன்னார் இரட்டடிப்பு செஞ்சுட்டான். அதுக்கு அடுத்த வாசத்தை தொடர்ந்து படிச்சுனீங்களேன், அது அவன் முகத்துல செருப்பால் அடிச்ச மாதிரி வாசம் அதுல இருக்குது. அவன் முகத்திலே செருப்பு கொண்டு அடிக்கிற மாதிரி வாசகம் அதுலயே இருக்குது. எதிரி கையில உள்ள செருப்பு புடிங்கி வச்சவன் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி வாசம் அதுக்கு அடுத்து இருக்குது. அவன் அதோட இந்த யூத பைய செய்யற மாதிரி அந்த மறைச்சிக்கிட்டு யூத பையில வந்து பொருள் மாத்தி சொல்லுவாங்களா இல்லையா, ஹதீஸ்கள்ல வருது இல்ல, அந்த மாதிரி செஞ்சான். அப்ப நம்ம கிதாபை தூக்கிட்டே போயிட்டோம். அல் ஃபிக்ஹுல் அக்பர்ங்கிற நூலை நீ அல் ஃபிக்ஹுல் அபஸத்னு சொன்னியா, மதரசா பாடத்திட்டத்தில் இருக்குது அல் ஃபிக்ஹுல் அக்பர் தூக்கிட்டு போனோம். நீ சொன்ன வாசகம் ஃபிக்ஹுல் அபஸத்துல கிடையாது, ஃபிக்ஹுல் அக்பர்ல நான் கொண்டு வந்த கிதாப்ல இருக்குது. நீ சொன்ன வாசகம் அது மட்டும் இருக்குதா, அதை தாண்டி இருக்குதா வாசிச்சு காட்டணும் மக்கள்கிட்ட. அதை நம்ம என்ன செஞ்சோம், போட்டோ எடுத்து அதை வந்து ஸ்கிரீன் போட்டு மக்களுக்கு காட்டி, அப்ப நம்ம என்ன சொல்றோம், அந்த அந்த இடத்துல கவனிங்க, எது என்பதுக்கு கையின் அர்த்தம் வைக்கல. இமாம் அபூ ஹனீஃபா அந்த அர்த்தத்துல சொல்லல. கையினா அந்த உருவம் உருவம் வந்துரும்ல, வஜ்ஹு முகம் சொன்னா உருவம் வந்துரும்ல, நப்சு உள்ளம் சொன்னா கல்புன்னு சொன்னா ஒரு உருவம் வந்துரும்ல. ஆமா, அதனால அந்த அர்த்தம் வந்து தப்பான அர்த்தம் வச்சுட்டு போயிட்டான். அப்ப நம்ம என்ன செஞ்சோம், மறுபடியும் போய் நின்று ஓலஹு எதுன் நம்ம அர்த்தம் வச்சோம். ஓலஹு எதுன், அல்லாஹ்வுக்கு எது இருக்கிறது. அந்த எது என்கிற சொல்லு அரபு சொல்லு, அந்த அரபு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்குது. இங்க என்ன அர்த்தம் கொடுக்கிறது, அதான் இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாரு. ஓலஹு எதுன், அல்லாஹ்வுக்கு எது இருக்கிறது. ஓ வஜ்ஹுன், அல்லாஹ்வுக்கு வஜ்ஹு இருக்கிறது. ஓ நஃப்சுன், அல்லாஹ்வுக்கு நஃப்ஸ் இருக்கிறது. கமா தக்கரஹுல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே அல்லாஹ் எதை சொன்னானோ எப்படி சொன்னானோ அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு எது, அல்லாஹ்வுக்கு வஜ்ஹு, அல்லாஹ்வுக்கு நஃப்ஸ் இருக்கிறது. சரி, இந்த எது வஜ்ஹு நஃப்ஸ் இருக்குன்னு சொன்னமே, குர்ஆன்லயே அல்லாஹ் அதை சொல்றான். எதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம் வருது, வருதா இல்லையா? அல்லாஹ்வுடைய வஜ்ஹுன்னு சொல்லி குர்ஆன்ல வருதா இல்லையா? வருது. உலகத்தோட எல்லா செய்யும் அழிஞ்சு விடும் அல்லாஹ்வுடைய வஜ்ஹை தவிர அப்படின்னு வருது இல்ல. அப்ப வந்து அல்லாஹ்வுக்கு எது இருக்குது, அல்லாஹ்வுக்கு வஜ்ஹு இருக்குது, அல்லாஹ்வுக்கு நஃப்ஸ் இருக்குன்னு வருது. அந்த எது வஜ்ஹு நஃப்ஸ் என்பதுக்கு என்ன அர்த்தம், அதைத்தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு. அதுக்கு அடுத்து அதை அப்படியே மறைச்சிட்டானோ, இருட்டு செஞ்சுட்டானோ. என்ன சொல்றாரு, ஃபமா தக்கரஹுல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனி மின் ذிக்ரில் வஜ்ஹி வல் யதி வன் நஃப்ஸி, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வஜ்ஹு என்றும் எது என்றும் நஃப்ஸ் என்றும் குர்ஆன்ல சொன்னானா இல்லையா, இவை அனைத்தும் ஃபுஹுவ அது லஹு அல்லாஹ்வுக்கு சிஃபாத்துன் சிஃபத்துகளாகும், பண்புகளாகும். அது அது சிஃபாத்துல கொண்டு போறாரு, உருவம் இங்கிலீஷ்ல கொண்டு போகல. இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்குரிய பண்புகள். எது என்பதற்கு கையின் அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. கைக்கு வந்து சிஃபத்துன்னு சொல்ல முடியாது. கை என்பது ஜாரிஹத்து. வஜ்ஹு முகம்னு அர்த்தம் கொடுத்தா முகம் என்பது சிஃபத்து கிடையாது. முகம் என்பது ஜாரிஹத், அது ஒரு உறுப்பு. உள்ளம் கல்பு அப்படின்னு அர்த்தம் வச்சா அது வந்து சிஃபத்து கிடையாது, அது வந்து ஒரு ஜாரிஹத்து. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எது இருக்குது, வஜ்ஹு இருக்குது, நஃப்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டு இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு உருவம் என்ற அர்த்தத்தில் சொன்னாங்களா அல்லது சிஃபாத்துன்னு சொன்னாங்களா? அது பண்புகள். உதாரணமா எது அப்படின்னு சொன்னா உதவின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்ல, எது என்கிற சொல்லுக்கு உதவின்னு அர்த்தம் இருக்குது. வஜ்ஹு என்கிற சொல்லுக்கு பொருத்தம் என்கிற அர்த்தம் இருக்குது. இடத்துக்கு ஏற்ப இலக்கிய நயத்தோட பேசக்கூடிய ஒரு விஷயம். அப்ப வந்து
அந்த பொருத்தம், விருப்பம், உதவி, இவையெல்லாம் சிஃபாத்துல போயிடும். இப்போ எது என்கிற சொல்லுக்கும் வஜி என்கிற சொல்லுக்கும் நப்சி என்கிற சொல்லும் குரான்ல இடம்பெற்ற அந்த சொல்லுக்கு வந்து ஜாரிஹத்துன்னு அர்த்தம் கொடுக்கவா, சிஃபாத்துன்னு அர்த்தம் கொடுக்கவா? சிஃபாத்துன்னு அர்த்தம் கொடுத்துட்டா எதுக்கு கையின் அர்த்தம் கிடையாது. சிஃபாத்துன்னு அர்த்தம் கொடுத்துட்டா வஜிஹுக்கு முகம்னு அர்த்தம் கிடையாது. சிஃபாத்துன்னு அர்த்தம் கொடுத்துட்டா நப்சுக்கு உள்ளம்னு அர்த்தம் கிடையாது. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொல்றாரு? ஃபஹுவ லஹு சிஃபாத்துன் பிலா கைஃப். கைஃபியத்து புரிய முடியாத, கைஃபியத்து புரிய முடியாத அல்லாஹுக்குரிய ஒரு பண்புகளாக இருக்கின்றன. எது என்பது அது என்ன சிஃபத்து, கைஃபியத்து தெரியாது அப்படின்னு சொல்ல வராரு இமாம் அபூ ஹனீஃபா. அது என்ன சிஃபத்து? எது இருக்கு, அந்த எதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்க? உதவின்னு அர்த்தம் கொடுக்கவா, என்ன அர்த்தம் கொடுக்க? அதெல்லாம் தெரியாது. பிலா கைஃப். கைஃபியத்து அறியப்படாத, அறிய முடியாத அல்லாஹ்வுக்குரிய பண்புகளாக இருக்கின்றன. அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். இதுதான் இமாம் அபூ ஹனீஃபா சொல்ல வராரு. எதுல? அல் ஃபிக்ஹுல் அக்பர். அவன் சொன்ன வாசகத்தை கொடுத்து இதை வாசிச்சு காட்டிட்டோம். இது அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்ற ஷரஹுல் ஃபிக்ஹுல் அக்பர்ல 44வது பக்கத்துல நான் சொன்ன இந்த வாசகத்தை நீங்க எடுத்து குறிப்பெடுத்துக்கலாம். சரி, அல் ஃபிக்ஹுல் அபஸத்துன்னு சொன்னான்ல, அந்த நூல்ல இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொன்னாரு? கொள்கையை பத்தி தப்பாவா சொல்ல போறாரு? கரெக்டா தான் சொல்லுவார். என்ன சொல்ல வாசகம், என்ன அரபி வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறார் நம்ம எடுத்து பார்த்தோம். அல் ஃபிக்ஹுல் அபஸத் என்கிற நூலுல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் பத்தி சொல்லும்போது, அல்லாஹ் வந்து அஹதுன், அவன் ஒருவன், சமதுன், அவன் தேவையற்றவன், பிறர் அவன் பக்கம் தேவையுடையவர்கள், லம் எலித் ஒலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, பிறரால் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அவனுக்கு தாய் தந்தை கிடையாது, புள்ளக்குட்டி கிடையாது, மனைவி கிடையாதுன்னு அர்த்தம். ஒலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் இல்லை. ஹய்யுன், அவன் எப்பொழுதும் உயிரோடு இருப்பவன் அப்படின்னு அப்படி பதிவு செஞ்சுட்டே வராரு. காதிருன், சமீஉன், பசீருன், ஆலிமுன் அப்படி சொல்லிட்டே வந்து சொல்றாரு. எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து அல்லாஹ் இப்படி சொல்றான். இப்ப எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் சொன்னவா இல்லையா? அப்ப எதுல்லாஹ்க்கு என்ன அர்த்தம் வைக்கிறது? அல்லாஹ்வுடைய கையை அடுத்தாச்சு உருவம் கொடுத்துடலாமா? அதை அடுத்து அபூ ஹனீஃபா சொல்றாரு. எதுல்லான்னு வருது இல்ல, லைசத்துக்கு ஐதி ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய படைப்பினத்தின் கைகளை போன்று நீங்க வணங்கிட கூடாது, அப்படி கிடையாது. ஏனென்றால் ஒலைசத்து ஜாரிஹத்தன் இப்படி சொல்றாரு. ஒலைசத்து ஜாரிஹத்தன், அல்லாஹ்வுடைய எது என்பது அது ஒரு உறுப்பு அல்ல. எவ்வளவு நஸ், நேரடி நெத்தில அடிச்ச மாதிரி. அங்க சிஃபாத்துன்னு சொன்னார்ல, எதுல? அல் ஃபிக்ஹுல் அக்பர்ல. இங்க அல் ஃபிக்ஹுல் அபஸத்துல என்ன சொல்றாரு? நெத்தில அடிச்ச மாதிரி நேரடியா, அது ஜாரிஹத்து இல்லைங்கிறார். அது உறுப்பு கிடையாது. அல்லாஹ்வுக்கு எது இருக்கு என்று சொன்னது, அல்லாஹ் ஜாரிஹத்தை வச்சா கையின வைக்கணும், உறுப்புன்னு ஆயிரும். ஒலைசத்து ஜாரிஹத்தன், அது உறுப்பு அல்ல. ஒஹுவ ஹாலிகுல் ஐதி, அவன்தானே கைகளை உறுப்புகளை படைத்தவனே அவன் தானே. அவனுக்கு அல்லாஹ்வுக்கே வந்து நீ வந்து கை இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கைகளை, மனிதருக்கான கைகளை, படைப்பினத்திற்கான கைகளை படைத்தவனே அவன் தான் என்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய எது என்பதற்கு நீ ஜாரிஹத்தின் எப்படி புரியலாம், கையின் எப்படி புரியலாம்? ஒப்பு வந்துருமா இல்லையா? படைப்பினத்துக்கும் கை, அல்லாஹ்வுக்கும் கைன்னு ஒப்பு வந்துருமே. அப்ப அவன் அந்த லைசத்து ஜாரிஹத்தன், அது ஜாரிஹத் அல்ல, அது உறுப்புகள் அல்ல என்பதை அல் ஃபிக்ஹுல் அபஸத் என்கிற நூலிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கருத்தை பதிவு செய்றார். அப்ப ஃபிக்ஹுல் அபஸத்துல உறுப்புகள் அல்லன்னு ஒரு நெத்தில அடிச்சமா சொல்லிட்டாரு. அல் ஃபிக்ஹுல் அக்பர்ல ஓப்பனாகவே இதெல்லாம் எடுத்து சொல்லி ஃபஹுவ லஹு சிஃபாத்துன்ட்டார். அவன் அனைத்தும் சிஃபாத்துன்ட்டார், பண்புகள்ன்ட்டார். பிலா கைஃப், அறிய முடியாதுன்ட்டார், கைஃபியத் அறிய முடியாது, அத்தகைய பண்புகள் அப்படின்ட்டார். அப்ப எவ்வளவு தெளிவாக இதையெல்லாம் தாண்டி அல் ஃபிக்ஹுல் அக்பர்ல நான் ஒரு வாசகத்தை முதல்ல வாசிச்சு காட்டினேன். இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்பதனுடைய பொருள் இஸ்பாத்துஹு பிலா ஜிஸ்மின் ஒலா ஜௌஹரின் ஒலா அரலின். எவ்வளவு நேரடியா நெத்தில அடிச்ச மாதிரி, அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இல்லை என்று நம்புவது, ஜிஸ்ம் இல்லாமல் இருக்கிறான் என்று நம்புவது, ஜௌஹராகவும் அரலாகவும் இருக்கிறான் என்று என்ன செய்யக்கூடாது, ஜிஸ்மாக இல்லை என்று நம்புவது, ஜௌஹராகவும் அரலாகவும் இல்லை என்று நம்புவது. லைஸ பி ஜிஸ்மின். அப்ப ஜிஸ்மாக இல்லைன்னு நம்பணும், ஜௌஹராக அரலாக இல்லைன்னு நம்பணும். அப்ப இல்லைன்னு நம்புன்னு சொன்ன இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? உருவம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு உள்ளம் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி திருப்பினா அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! இது மக்களை ஏமாத்துறதா இல்லையா? பச்சை துரோகமா இல்லையா? அந்த சமூகத்தினுடைய ஈமான பறிக்கிற வேலையா இல்லையா? அப்ப இத்தகைய ஆபத்தான வேலைகளை நம்ம இமாம்களுடைய நூல்களையே அவன் என்ன செய்யறான், கையில் எடுத்துக்கிட்டு தவறான மொழிபெயர்ப்பு செஞ்சு, இருட்டடிப்பு செஞ்சு இன்னைக்கு ஒரு சமூகத்தை வழிகெடுக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்யறான் அப்படின்னு சொன்னா, மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பட்டம் வாங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக இவங்கெல்லாம் அந்த கிதாபுல என்ன சொல்ல வராங்க என்பதை ரொம்ப கவனமா படிக்கணும். அதே நான் ஆரம்பத்துல சொன்னேன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு முக்கியமான ஒரு இமாம்.
இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் வஃபாத்தான வருஷத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பிறக்கிறாங்க. முக்கியமா 150 150ல பிறக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எவ்வளவு முக்கிய இமாம். 4 இமாம்களும் பிரபல்யமானவங்களா இல்லையா? 4 இமாம்களையும் உலகம் ஏற்றுக்கொண்டுச்சா இல்லையா? 4 இமாம்களையும் மிகப்பெரிய மேதைகள் என்று உலக அறிஞர்களால் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டுச்சா இல்லையா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எளிதாக யாரையுமே டக்குன்னு காஃபிர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அத்தகைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, லா யுகஃபரு அஹதுன் மின் அஹ்லில் கிப்லா. கிபிலா திசையை உடையவர்களை பார்த்து யாரையும் காஃபிர் என்று தீர்ப்பளிக்க கூடாது. கிபிலா திசையை உடையவர்கள் அப்படின்னு சொன்னா கிபிலாவை முன்னோக்கி வணங்கக்கூடியவர்கள், அதாவது முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம்களை வந்து கிபிலாவை முன்னோக்கி வணங்கக்கூடிய தொழக்கூடிய மக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, காஃபிர் என்று தீர்ப்பளிக்க கூடாது. ஒரு சட்டம் சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, வஸ்து சுனிய மின் தாலிக்க. இந்த பொது சட்டத்திலிருந்து விதிவிலக்காக ஆக்கப்படுகிறது, நீக்கி தள்ளப்படுகிறது. அல் முஜஸ்ஸிம், யாரு? அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்கவனை இந்த சட்டத்திலிருந்து இஸ்திஸ்னா வெளியேற்றப்படுகிறது. அப்ப முஜஸ்ஸிம என்ன சொல்லணும்? இறைவனுக்கு உருவம் கற்பிப்போன்னு என்ன சொல்லணும்? காஃபிர் என்று தீர்ப்பளிக்கணும். இதை யார் சொல்றா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேரடியாக அவங்க பயன்படுத்தின வார்த்தையை நான் சொல்றேன். இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மதுஹபில் உள்ள முக்கிய அறிஞர் இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் அஷ்பாஹு வன் நலாயிர் அப்படிங்கிற நூலிலே 1வது பாகத்திலே 488வது பக்கத்திலே ஷாஃபி இமாமினுடைய இந்த தீர்ப்பை, இந்த ஃபத்வாவை பதிவு செய்யறாங்க. அப்ப ஷாஃபி இமாம் என்ன சொல்ல வராரு? இறைவனுக்கு உருவம் கற்பிப்போன காஃபிர்னு டிக்ளேர் பண்ணு. எளிதாக யாரையும் காஃபிர்னு சொல்லிடாதீங்க. ஆனா முஜஸ்ஸிம் தெரிஞ்சிட்டா அவனை ஓப்பனாவே காஃபிர்னு சொல்லுங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். அப்ப இது இஸ்லாமிய கொள்கையா? இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்வது இஸ்லாமிய கொள்கையா? தூய தௌஹீதா? அது போலி தௌஹீது. தௌஹீதை நாசப்படுத்துறது, ஷிர்கு குஃபரை ஈஸியா உள்ள கொண்டு வர்றது. சரி, இது இமாம் ஷாஃபி இமாம் சொன்னது. பைஹக்கி இமாம் மிகப்பெரிய முஹத்திஸ், வஹாபிகள் உட்பட எல்லோருக்குமே பிரபல்யமான ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், முஹத்திஸ் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிஞர் இமாம் பைஹக்கி. ஷாஃபி மதுஹபினுடைய பின்பற்றக்கூடிய ஒரு மேதை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ். இமாம் பைஹக்கி ஷுஅபுல் ஈமான் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது தெரிஞ்சதுதான் உலமாக்களுக்கு, மாணவர்களுக்கு. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் ஷுஅபுல் ஈமான் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார், ஹதீஸ் நூல். ஈமானுடைய கிளைகள் அப்படிங்கிற பேர்ல ஈமானுடைய கிளைகள் சார்ந்த ஹதீஸுகளை மட்டுமே அதில் தொகுக்காமல் ஆசார்களையும் சஹாபாக்களுடைய கருத்துக்களையும் அந்த தலைப்புக்கு தோதுவாக, அதே போல நல்லடியார்கள் இறைநேசர்களுடைய வாழ்வியலையும் அந்த தலைப்புக்கு தோதுவாக ஷுஅபுல் ஈமான் என்கிற அந்த நூலிலே இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சிருப்பாங்க. அழகான ஒரு தொகுப்பு நூல் அது. அதுல இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைவனை அறிவதை எப்படி அறிய வேண்டும் கொள்கையை பேசுறார் இமாம் பைஹக்கி. ஹகீகத்துல் மஅரிஃபத்தி, இறை ஞானத்தினுடைய ஹகீகத்தாகிறது, உண்மை நிலவரமாகிறது. இறை ஞானம், அல்லாவே அறிதல் என்பதனுடைய உண்மை தன்மை, உண்மை நிலவரமாகிறது. இன்னும் எழுத சொல்றாங்க, அல்லாவை எப்படி அறியணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுறாரு. அல்லாஹ் அறியறதுன்னா எப்படி? அந்நஅரிஃபஹு, அவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மௌஜூதன், முதல்ல இருக்கிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டம் இறைவன் இல்லைன்னு சொல்லுது இல்லை. அப்ப அந்நஅரிஃபஹு மௌஜூதன், இறைவன் மௌஜூதாக இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். கதீமன், அவன் கதீமா, அவனுக்கு ஆரம்பம் என்ன கிடையாது, இல்லாமை கிடையாது, இல்லாமை அற்றவன். ஹாதிஸ் சொன்னா தொடக்கத்துல இல்லாம இருக்கும், அதுக்கப்புறம் புதுசா தோன்றது, அதுக்கு பேர் ஹாதிஸ். ஹாதிஸுக்கு எதிர்மறை, தொடக்கம் இல்லாதவன். இப்ப மனிதன் பிறக்கிறது முன்னாடி அவன் இல்லை, பிறந்த பிறகு அவன் வந்துட்டான். அப்ப அவனுக்கு தொடக்கத்துக்கு முன்னாடி இல்லாம இருக்குது. இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவனுக்கு தொடக்கத்திலும் இல்லாம இல்லை, முடிவிலும் இல்லாம இல்லை, இல்லாம கிடையாது. அப்ப தொடக்கமற்றவன், முடிவற்றவன். தொடக்கம் அற்றவன் என்பதுக்கு தான் அரபியில கதீம் சொல்லுவோம். முடிவற்றவன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அதுக்கு அசல். இறைவன் அசலி அப்படின்னா அவனுக்கு முடிவே கிடையாது. மனுஷன் பிறந்தாலும் அவனுக்கு ஒரு முடிவு இருக்குது உலகத்துல.
அல்லாவுக்கு முடிவும் கிடையாது. தொடக்கமும் மற்றவன், முடிவும் மற்றவன். இப்ப இமாம் பைஹகி என்ன சொல்றாரு? நஅரிஃபஹு மௌஜூதன், இறைவன் இருக்கிறான் என்று நம்ம நம்ப வேண்டும். கதீமன், அவன் கதீமாக இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். லம் யஸல், அவன் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கான் நம்ப வேண்டும். வலா யஃப்னி, அவன் அழியவே மாட்டான் என்று நம்ப வேண்டும். அஹதன் சமதன், அகது என்றும் சமது என்றும் நம்ப வேண்டும். ஷையன் வாஹிதன், அவன் ஒரே ஷெய், ஒருத்தன் தான் என்று நம்ப வேண்டும். லா யுத்தசவ்வரு ஃபில் வஹ்மி, அவனை அவனை சிந்தனைக்குள் கற்பனை செய்ய முடியாது. லா யுத்தசவ்வரு ஃபில் வஹம், வஹ்மில அவன் என்ன தசவுர் செய்ய முடியாது. நம்ம சிந்திச்சு அவனுக்கு ஒரு ஒரு சூரத், ஒரு கற்பனை செஞ்சு அவன் என்ன செய்ய முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். அப்ப இந்த இதுல என்ன சொல்ல வர்ற? அல்லாவுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை கற்பனை செஞ்சிடாதேங்கிறாரு. கற்பனைக்கே வராதவன். யுத்தசவ்வரு ஃபில் வஹம் ஒலா யத்தபஅலு, இறைவன் பஅலாக ஆக மாட்டான். ஒலா யத்தஜஸ்ஸஉ, இறைவன் ஜுஸ்வாக ஆக மாட்டான். லைஸ பி ஜௌஹரின், இறைவன் ஜௌஹர் அல்ல. ஒலா அரலின், இறைவன் அரல் அல்ல. ஒலா ஜிஸ்மின், இறைவன் ஜிஸ்மு அல்ல. காயிமம் பின் நஃப்ஸிஹி, சுயமாக இருக்கிறான். முஸ்தக்னியன் அன் கைரிஹி, அடுத்தவங்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான். ஹையன் காதிரன் ஆலிமன் முரீதன் சமியன் பசீரன் முத்தகல்லிமன். நான் சொன்ன இந்த அரபி வாசம் அனைத்துக்குமே மாணவர்களாகிய பட்டவ மாணவர்கள் உங்க எல்லாத்துக்கும் பொருள் தெரியும். அதை அதோட விட்டுறேன். இங்க விஷயம் தெரிய வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, ஒலா எத்தபஅலு ஒலா எத்தஜஸ்ஸஉக்கு அடுத்து இறைவன் பஅலாக ஜுஸுவாக ஆக மாட்டான். லைஸ பி ஜௌஹரின் ஒலா அரலின் ஒலா ஜிஸ்மின், இறைவன் ஜௌஹர் அல்ல, அரல் அல்ல, ஜிஸ்மும் அல்ல. இதுதான் உண்மையான மாரிஃபத், ஹகீகத்துல் மாரிஃபா. உண்மையான மாரிஃபா என்பது, உண்மையான இறை ஞானம் என்பது, உண்மையாக அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுதல் என்பது, விளங்கிக் கொள்ளுதல் என்பது இதுதான். இப்படித்தான் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். இது யார் சொல்றா? ஏதோ ஒரு ரோட்ல போயிட்டு வரால் சொல்றாங்களா? மாபெரும் மேதைங்க இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷுஅபுல் ஈமான் என்கிற நூலுல நான் சொன்ன இந்த வாசகத்தை நீங்க தேடி பார்க்கலாம். ஹகீகத்துல் மாரிஃபத்தின் தொடங்குறாரு. அதே போல இமாம் பைஹகி அல் இஅ்திகாதுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது கிதாப் பேரே கொள்கை. அப்போ இமாம்கள் ஹதீஸை பாதுகாக்கிற மாதிரி கொள்கையும் பாதுகாக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்த ஹதீஸை மாத்திரம் பாதுகாக்கிறதுக்கு போனாங்கன்னு விளங்கிடக்கூடாது. நபியிடமிருந்து சஹாபா பெருமக்கள் எத்தகைய கொள்கையை அவங்க கொண்டு இருந்தாங்க, எந்த கொள்கையை மக்கள்கிட்ட பரப்புனாங்க, எந்த கொள்கையை நம்ம நம்பி இருக்கிறோம், அந்த கொள்கையை கூட பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இமாம்கள் தங்களோட ஆயுளை தியாகம் செஞ்சு அர்ப்பணித்து நூல்கள் எழுதிட்டு போயிருக்கிறாங்க. சும்மா ஒண்ணும் போல. ஏன் ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு சமூகம் அந்த இஸ்லாமிய சமூகம். முந்தைய வரலாறு அழிக்கிற வேலை யார் வேலை? முந்தைய மக்களை விட்டு இந்த சமூகத்தை பிரிக்கிற வேலை யார் வேலைன்னு கேட்டா அது RSS வேலைங்க. இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுடைய வேலை. அவன் தான் இஸ்லாத்தை இந்தியாவை விட்டும் பிரிக்கணும். முஸ்லிம்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றப்ப என்ன பண்றது? வரலாறை மாத்துறது, வரலாறு அழிக்கிறது, முன்னோர்கள்ல இருந்து பிரிக்கிறது. அந்த வேலையை தான் இன்னைக்கு இந்த சைத்தான்களை செய்யறாங்க. இந்த தௌஹீதுங்கிற பேர்ல இருக்கக்கூடிய வஹாபிகள் செய்யறாங்க. முன்னோர்கள்ட்ட இருந்து பிரிச்சிடுறது, பிரிச்சு இந்த சமூகத்தை தனிமரமா ஆக்கிறது, வரலாற்றில் இருந்து சமூகத்தை தனிமரமா ஆக்கிறது. தனிமரமா ஆக்கின பிறகு இவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாம ஒன்னு ஆக்கி விட்டுட்டு புதுசா உன கொண்டு வந்து கொடுத்து திணிக்கிறது. இதைத்தான் சைத்தான் இஸ்லாம் எதிரிகள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறான். இந்தியாவில பார்த்துட்டு இருக்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன அவன் வேற பேர்ல பண்றான், இவன் வேற பேர்ல பண்றான். அப்ப நம்ம முன்னோர்கள் வெறும் ஹதீஸை மட்டுமே பாதுகாத்துட்டு போகல, வெறும் குர்ஆனை மட்டுமே பாதுகாத்துட்டு போகல. மாறாக நபியிடமிருந்து சஹாபாக்கள் பயின்ற கொள்கைகளையும் அவர்களிடமிருந்து பயின்ற தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள் எல்லாரும் தங்களோட கொள்கைகளையும் சேர்த்து இந்த உம்மத்திட்ட பாதுகாப்பா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அவங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்லும். அப்படி நீட்டா தள்ளி விட்டுட்டு ஏதோ சொல்லலாம்ல. அப்ப நம்ம எதை எப்படி விளங்குறது? மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் இஸ்லாத்தை சேர்க்கிறது, கொள்கையை போய் சேர்க்கிறது, இதெல்லாம் தெரியப்படுத்தணும். அப்ப இமாம் பைஹகி அல் இஅ்திகாத் அப்படி ஒரு நூல் எழுதுறாரு. கொள்கை, அந்த நூலுக்கு பேரு அல் இஅ்திகாது லில் பைஹகி. நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் அல் இஅ்திகாது லில் பைஹகில 1வது பாகம் 116வது பக்கத்துல இமாம் பைஹகி சொல்றாரு. அல்லாஹ் பத்தி நீண்ட பேசிக்கிட்டே சொல்றாரு. ஒஃபில் ஜும்லத்தி, ஆக மொத்தத்திலே, நீண்ட செய்தியை பேசிட்டு முடிக்கும் போது ஒஃபில் ஜும்லத்தி, ஆக மொத்தத்திலே, எஜிபு வாஜிபாகும் ஐயுலம, அறிவது அல்லாவே அறியது. எப்படி அறியுது? அஜிபு அன்ன நப்சுஹு அன்ன நப்சஹு, இறைவன் இருக்கிறான் என்பது லைஸ பி ஜிஸ்மின், ஜிஸ்மாக இல்லை அப்படின்னு நம்பணும். வாஜிபு அப்படிங்கிறாரு. அன்ன வஜிஹு, அல்லாஹ்வுக்கு வஜிஹு அப்படின்னு வருதா இல்லையா? வஜிஹு லைஸ பி சூரத்தின், அது என்ன கிடையாது, அது ஒரு சூரத்து உருவம்னு வழங்கிடக்கூடாது.
வான்ன எதகு அல்லாவுக்கு எதுன்னு ஹதீஸ் குரான்ல வருதே அது வந்து லைசத்து பி ஜாரிகத்தின், அது உறுப்பு கிடையாது. வான்ன ஐனஹு அல்லாவுக்கு ஐன் அப்படின்னு சொல்லி குரான்ல வருதே, ஹதீஸ்கள்ல வருதே, அந்த ஐன் என்பது லைசத்து பி ஹதக்கத்தின், அது அந்த கண் என்கிற அந்த கருவிழி கிடையாது. அப்ப இது அப்ப ஒரு உருவமா விளங்கிறாதீங்க, உறுப்புகளா விளங்கிறாதீங்க. இப்படிதான் நம்ம நம்பணும் வாஜிபு. அப்ப இந்த அல்லாவுக்கு வந்து நப்ஸ் இருக்குதுன்னு சொல்றது, அல்லாவுக்கு வந்து எது இருக்குதுன்னு சொல்றது, அல்லாவுக்கு ஐன் இருக்குன்னு சொல்றது, அல்லாவுக்கு வஜி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு உறுப்புகளா விளங்கிடக்கூடாது. எப்படி விளங்குறது? இன்னமா ஹாதிஹி அவுசாஃபுன், இவை அனைத்துமே சிஃபத்துகளாகும். இதை மார்க்கம் நமக்கு அப்படி தந்தது, அப்படி நம்ம சொல்லணும். ஜா பிஹா தௌகீஃப், மார்க்கம் அதை நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்கிறது. தௌகீஃப்னு வரும்போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாங்க, அது அறிவுக்கு வேலை கொடுக்காம அதை அப்படியே ஏத்துட்டு போறதுக்கு தௌகீஃப்ங்கிற வாசகத்தை பயன்படுத்துவாங்க அறிஞர்கள். அங்க அறிவுக்குன்னு வேலை கொடுக்க முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன ஒரு கருத்துக்கு வந்து அவங்க என்ன பேர் வச்சிருவாங்க, தௌகீஃப்ங்கிற பேர் வச்சிருவாங்க. இங்க உன் சொந்த புத்திக்கு சுய புத்திக்கு அங்க வேலை கொடுக்க கூடாது. அப்ப அந்த சிஃபாத்துன்னு சொல்லிட்டு போயிரு. அதான் யார் சொல்றா, இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி இஅ்திகாத்ங்கிற நூல்ல சொல்லிட்டு, லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை ஆதரவு வைக்கிறாங்க. இறைவன் உருவம் மட்டும் இருக்க ஆதரவு வைக்கிறாங்க. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் இல்லை. ஹல் தஅலமு லஹு சமிய்யா, அல்லாஹ்வுக்கு இணையாக, அல்லாஹ்வுக்கு ஒப்பாக நீ யாரையாவது அறிந்து வைத்திருக்கிறீர்களா? ஹல் தஅலமு லஹு சமிய்யா, அப்ப அல்லாஹ்வுக்கு வந்து நிகரானவன் ஒப்பானவன் யாரும் இல்லை போன்ற வசனங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து நீ அல்லாஹ்வுக்கு உருவொண்டு கொடுத்த அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு ஒப்பு வந்துரும். மனிதன் நான் இருக்கிறேன், என்ன இன்னொரு மனிதர் இருக்கிறாரு, அவரும் நானும் மனசுங்கிற அடிப்படையில உருவம் என்கிற அடிப்படையில் ஒப்பு வருதா இல்லையா? தோற்றம் மாறுபடலாம், ஆனா அவருக்கு முகருக்கு எனக்கு முகருக்கு, அவருக்கு கண்ணுக்கு எனக்கு கண்ணுக்குங்க அடிப்படையில ஒப்பு வருதா இல்லையா? நீ அல்லாஹ்வுக்கு உருவத்தை கொடுத்து போட்டு படைப்பினத்துக்கு ஒப்பாகலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அல்லாஹ் வந்து உருவமற்றவன் என்று நம்ப வேண்டும். இவ்வாறு நம்புறது வாஜிபு. இதை வந்து இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அல் இஅ்திகாத் என்கிற நூல்ல இந்த செய்தியை பதிவு செய்யறார். இவ்வாறு நம்புறது வாஜிபுண்டு. அடுத்து இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் இமாம் கஸாலி ரஹமத்துல்லா அல்லாஹ்வுடைய பாடத்தை வந்து அல் இக்திசாது ஃபில் இஅ்திகாத், இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதின நூல். அதாவது எளிமையா மொழிபெயர்ப்பு செய்யறதா இருந்தா நடுநிலையான கொள்கை, அல் இக்திசாது ஃபில் இஅ்திகாத், கொள்கையிலே நடுநிலை அப்படிங்கிற கருத்து